இப்போ தான் சொன்னேன் சிஎம் அண்ணன் ஸ்டாலின் என்கிட்ட பேசினாருன்னு. அதுலேயும் அவரே இதுக்கான பதிலும் சொல்லிட்டாரு. இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் இந்தியன் கம்யூனிஸ்ட்டும் தேமுதிக இணைந்ததால் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சீட் குறைக்கப்படுவதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். கேப்டனுடைய கனவு, லட்சியம், கொள்கைகளை வென்றெடுக்கக்கூடிய அளவு அனைவரும் சட்டமன்றத்திற்கு சென்று தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணும். அதற்கான ஒரு துவக்கமாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும். அதற்கு மக்கள் அனைவரும் எங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிடிவாதத்தினால தான் தேமுதிக எண்ணிக்கை குறைக்கப்படுறதா வரக்கூடிய செய்தி எப்படி பார்க்குறீங்க? எப்போ நமக்கு அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்க போகிறாங்க? ஏசி எங்களுக்கு நான் எப்போவுமே பதில் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ தான் சொன்னேன் சிஎம் அண்ணன் ஸ்டாலின் என்கிட்ட பேசினாருன்னு. அதுலேயும் அவரே இதுக்கான பதிலும் சொல்லிட்டாரு. இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் இந்தியன் கம்யூனிஸ்ட்டும் இன்றைக்கி முடிவு பண்ணிடுவோம். நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் முடிவு பண்ணிடுவோம். நேர்காணல் போயிட்டுருக்கு. வெகு விரைவில் உங்களையும் அழைப்போம். வெகு விரைவில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து நாம் மாபெரும் வெற்றியோட 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் சொன்னேன், வெகு விரைவில் நம்ம முடிவெடுத்து எல்லோரும் களத்துக்கு செல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது தேர்தலுக்கு நாங்கள் பணியாற்றுவது. எனவே களத்திற்கு சென்று மக்களுக்காக அவங்கவுங்க தொகுதியில் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை சந்திக்கணும். எனவே வெகு விரைவில் களத்துக்கு செல்லணும்னு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். வெகு விரைவில் நாம் அனைவரும் களத்துக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.